வெல்கம் டு டிஎன் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் முடிச்சாச்சு. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் தான். இது சீக்கிரம் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு நம்ம ரீசனிங் பார்க்க போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக நிறைய பேர் ரொம்ப டஃப்பான டாபிக், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலி கிடையாது. உங்களுக்கு டிவிஷன் நல்லா தெரிஞ்சால் போதும், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஈஸியாகிடும். ஓகேங்களா? டிவிஷன் தெரியாமல் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் போட முடியாது. பேசிக்ஸாக டிவிஷன் நல்லா போட்டு சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேஷியோனா என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் A:B. ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, 2/5ன்னு இருக்குன்னா அதை 2:5ன்னு எழுதுனா இதுதான் ரேஷியோ. இவ்வளவே தான் ரேஷியோ, வேறு எதுவுமே கிடையாது. அப்போது ப்ரொபோர்ஷன்னா என்ன? ப்ரொபோர்ஷன்னா 2 ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ப்ரொபோர்ஷன். அது எப்படி 2 ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்? 2/5ம் 4/10ம் ஈக்குவல். எப்படி ஈக்குவல்னால், இப்போ இது ரெண்டையும் காமனாக ஒரே டேபிளில் டிவைட் பண்ணால் 2/5ன்னு வருமா? அப்போ இதை சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரும்போது இந்த ரேஷியோ தான் வருது. எப்போவுமே ரேஷியோ வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த சம் சால்வ் பண்ணும்போது சில சம் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்னென்னா, அதுக்கு மேலே இந்த 2 நம்பரையும் வந்து ஒரே டேபிளில் காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது 4/8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சிம்பிளஸ்ட் ஃபார்மான்னு கேட்டால் கிடையாது. எப்படி? அப்போ இது எப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாறும்னா, இதை நான் ரெண்டையுமே 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4, 2 4s are 8. திரும்ப டிவைட் பண்ணுறேன் 1/2. இல்லைனா டேரெக்டாக 4th டேபிளே டிவைட் பண்ணால் 4 1s are 4, 4 2s are 8. அப்போ 1/2ங்கிறது தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ 1/2க்கு 4/8 வந்து என்ன ரேஷியோ? ஈக்குவல் ரேஷியோ. அப்போது 1/1:2ம் 4:8ம் வந்து காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? 1:2ம் 4:8ம் வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே ரேஷியோஸை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் எழுத பார்க்கணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னால் என்னென்னா, அதுக்கு மேலே அந்த கொடுத்துருக்க 2 நம்பருமே வந்து சேம் டேபிளில் வராது. 1 டேபிளில் மட்டும்தான் ஒரு வேறு எதுலேயுமே வராது. இப்போ 2ம் 5ம் ப்ரைம் நம்பர்ஸ், இது ஒரே டேபிளில் வராது. அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ரேஷியோவாக இருக்குமா, ரேஷியோ ஃபார்மேட்டில் வருமா, சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வருமானு கேட்டால் கிடையாது. 25 36 எடுத்துக்கோங்க. 25 வர எந்த டேபிள்லையும் 36 வராது, 36 வர எந்த டேபிள்லையும் 25 வராது. அப்போ 25:36ம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். இதுக்கு மேலே அதை கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அதுதான். இப்போ அடுத்து வந்து சில டேர்ம்ஸ், இந்த சில டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதோட இப்போ ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்ன, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்ன, இந்த வேர்டுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஓகேங்களா? அப்போது இந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஷின்ஸ் ஈஸியாகிடும். ஏன்னா நம்ம அந்த வேர்டுக்கு வர மீனிங்க்கான ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும், நம்ம தப்பாக நினைக்கிற ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். அதுக்காக தான் இந்த நேம்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? டியூப்ளிகேட் ரேஷியோ. டியூப்ளிகேட் ரேஷியோனா என்னென்னா, தமிழ்லையும் நோட் பண்ணிக்கோங்க. டியூப்ளிகேட் ரேஷியோ, இரட்டை விகிதம்னா என்னென்னா, ஒரு நம்பரோட ஸ்கொயர் தான் ஸ்கொயர் ரேஷியோ தான் வந்து டியூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு 2:7 இருக்குன்னா 2ஓட ஸ்கொயர் என்ன? 4. 7ஓட ஸ்கொயர் 49. அப்போ 4:49ங்கிறது தான் இதோட டியூப்ளிகேட் ரேஷியோ. இன்னொரு சம் சொல்கிறேன்னா, 5:9 இருக்குன்னா 5 ஸ்கொயர் 25, 9 ஸ்கொயர் 81. அப்போ 5:9ஓட டியூப்ளிகேட் ரேஷியோ 25:81. ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 20ஆவது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. டியூப்ளிகேட் ரேஷியோ பார்த்துட்டோம். அடுத்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா வந்து க்யூபாக இருக்கும். இப்போ அதே பார்த்து சொன்னால் 2:7 இல்லைனா 5:9 இருக்குன்னா 2ஓட க்யூப் என்ன? 8. 7ஓட க்யூப் 343. அப்போ இந்த 2:7ஓட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து 8:343. ஓகேவா? இப்போ 5ஓட க்யூப் வந்து 125. அதே 9ஓட க்யூப் 729. அப்போ இதோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ இது. டியூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர், A²:B². ஓகேவா? ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா A³:B³. இதே மாதிரி இந்த ரேஷியோவில் வர ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட் ஏபிங்கில் இந்த ஏவை முன்னாடி இருக்கிறத வந்து ஆன்டிசீடென்ட்னும் பின்னாடி இருக்கிறத வந்து ப்ரெசிடென்ட்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாரி, கான்சீக்வெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ பார்ட்டை
ஆன்டிசீடென்ட்னு சொல்லுவாங்க. அதே பி பார்ட்டை கான்சீக்வெண்ட்னு சொல்லுவாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி எங்கேயாவது வேர்ட்ஸில் ட்விஸ்ட் வச்சு கொஷின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அதை கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. டியூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ பார்த்துட்டோம். அடுத்து ரேஷியோ ஆஃப் ஈக்குவாலிட்டி. ரேஷியோ ஆஃப் ஈக்குவாலிட்டினா என்னென்னா, இந்த ஆன்டிசீடென்ட் கான்சீக்வென்ஸ் சொன்னோம் இல்லையா, அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 1:1, 2:2, 81:81 இந்த மாதிரி இருக்கிறது ரேஷியோ ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் இன்இக்வாலிட்டினா என்ன, மாறி மாறி இருக்கிறது தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். 2:7, 8:9 இந்த மாதிரி இருக்கிறத ரேஷியோ ஆஃப் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரிமைனிங் வேறு என்ன இருக்குது? ஈக்குவலன்ட் ரேஷியோ, கோல்டன் ரேஷியோ, காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோனா கூட்டு விகிதம். கூட்டு விகிதம்னு என்னென்னா, A:B கொடுத்துருப்பாங்க, B:C கொடுத்துருப்பாங்க, C:D எவ்வளோ வேணால் கொடுத்துருக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து A:B:Cன்னு எழுதுறது தான் காம்பவுண்ட் ரேஷியோ. இந்த காம்பவுண்ட் ரேஷியோ என்னென்னு பின்னாடி சம்ஸ் வரும், அது வரும்போது நான் சொல்லித்தரேன். எப்படி இது A:B, B:C எப்படி A:B:Cன்னு மாற்றுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? காம்பவுண்ட் ரேஷியோனா 2 or more ரேஷியோ கம்பைன் பண்ணி ஒரே ரேஷியோவாக மாற்றுறது. ஓகேவா? கம்பைனிங் 2 or more ரேஷியோ டு கெட் அ ஒன் சிங்கிள் ரேஷியோ. ஓகேங்களா? அதுதான் காம்பவுண்ட் ரேஷியோ, கூட்டு விகிதம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்னென்னா, ஒரு ரேஷியோ இருக்கும். இப்போ 2:7 இருக்குது, அதை எடுத்துப்போம். இப்போது இன்னொரு ரேஷியோ வந்து 4:14 இருக்குது. ஓகேங்களா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? 2:7. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4, 2 7s are 14 வருதா? அப்போ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் இதே ஆன்சர் தான் வரும்னா இது ரெண்டும் ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த ரேஷியோ இதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்தால் இந்த ரேஷியோ வருதுன்னா இது ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஓகேவா? அடுத்து கோல்டன் ரேஷியோ. கோல்டன் ரேஷியோனா என்னென்னா, இது வந்து நிறைய நேச்சரில் இருக்க திங்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஆர்ட்டோ ஆர்கிடெக்சரோ வந்து இந்த கோல்டன் ரேஷியோவில் தான் இருக்குதுன்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மேலே அதை பற்றி என்னென்னு தெரியும். அந்த கோல்டன் ரேஷியோ என்னென்னா 1:1.618 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டன் ரேஷியோனா 1:1.618. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லாமே பார்த்தாச்சு. சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 3 கிலோமீட்டர் டு 300 மீட்டர்னு கேட்குறாங்க. 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இருக்கிற ரேஷியோ என்ன, விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது எப்போவுமே நீங்கள் மேக்ஸில் எந்த சம் பார்த்தாலும் யூனிட் கொடுத்துருக்காங்க. யூனிட்னால் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், இல்லை கேஜி, எம்எம், லிட்டர் எது கொடுத்துருந்தாலும் ஒரே யூனிட் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 3 கிலோமீட்டர், இங்கே மீட்டர், இங்கே கிலோமீட்டர் இருக்குன்னா அங்கேயும் கிலோமீட்டர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே மீட்டர் இருக்குன்னா இங்கே இன்னொரு யூனிட்டும் மீட்டர் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றிக்கணும். இது எல்லா சமுக்குமே பொருந்தும். ஒரே யூனிட்டாக மாற்றி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் ஆகும். இப்போது 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ மீட்டர்ஸ்? 1000 மீட்டர்ஸ். அப்போ 3 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும்? 3000 மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்த 3000 மீட்டர்ஸ்க்கும் இந்த 300 மீட்டருக்கும் தான் நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். 3000, 300. நான் அப்போவே சொன்னேன் ஃப்ராக்ஷனை தான் இந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம் அப்படின்னு. அதாவது இஸ்டூன்னு போட்டு 3000:300ன்னு எழுதுவோம். இப்படியே எழுதியும் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம், இல்லை இப்படி எழுதியும் சால்வ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இந்த சிம்பிள் மட்டும்தான் ஒரே டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். 3 1s are 3, 3 10s are 30. அப்போது மேலே இருக்க நம்பரை தான் எப்போவும் முன்னாடி எழுதணும், கீழே இருக்க நம்பரை பின்னாடி எழுதணும். எப்போவுமே டிவிஷனில் நம்ம எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். ரிமைண்டர் கிடையாது, கோஷன்றது 1 தான் இருக்குன்னு அர்த்தம். 0ன்னு எடுத்துக்கக்கூடாது. அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இப்படி கேன்சல் பண்ணிட்டா 0 ஆகிடுது. டிவிஷன்லையும் வந்து 0 ஆகிடுன்னு எழுதிருக்கூடாது, 1 எழுதணும். ஓகேங்களா? இங்கே இப்படி பண்ணாலும் 3 0 2 0 2 0 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3 1s are 3, 3 10s are 30. நம்ம இந்த 3ஐ வச்சு இந்த 30 டிவைட் பண்ணல,
பொதுவாக 3 வச்சு ரெண்டையுமே டிவைட் பண்ணுறோம். ஸோ 10:1 தான் ஆன்சர். இங்கே 1:10 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அவசரப்படாமல் பொறுமையாக போடுங்க. அண்ட் இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி சம்ஸ். இதில் கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் வரும். பட் அது ஆக்சுவலாக உங்களை பயமுறுத்த கொஷின்ஸ் தான் பெருசாக இருக்கும். ஒரு 10th பையனோட மைண்ட் செட்டில் இருந்து பாருங்கள், இல்லை 7th 8th பையன் மைண்ட் செட்டில் இருந்து பாருங்கள். அந்த பையனை கன்ஃபியூஸ் பண்ணவோ இல்லை அந்த பொண்ணை கன்ஃபியூஸ் பண்ணவோ எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு 10th கிட்ட இப்படிலாம் கொஷின் கேட்டால் அவங்க கொஞ்சம் திணறுவாங்கங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக நம்மளுக்கு இருக்காது. அதுக்காக நான் சொல்லுவேன். அடுத்து ரேஷியோ ஆஃப் 1 to 20 பைசே. இப்போ தான் சொன்னேன், இங்கே ருபி கொடுத்துருக்காங்க, இங்கே பைசே கொடுத்துருக்காங்க. அப்போ ருப்பியை பைசேவை மாற்றிக்கலாமா? அப்போ பைசேவை ருப்பியை மாற்றிக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். பாயிண்டில் வரும், போட கஷ்டமாக இருக்கும். எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். ஸோ 1 ருப்பிங்கிறது 100 பைசே. என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. 20 பைசேக்கு கேட்குறாங்க. ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 2 1s are 2, 2 5s are 10. ஸோ 5:1 தான் ஆன்சர். ஓகேவா? வாட் வில் பி த டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:7? இப்போ தான் பார்த்தோம் டியூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் பண்ணணும்னு பார்த்தோம். இதே சம் தான் பார்த்தோம் கூட. 2 square 4, 7 square 49, which is not an equivalent ratio of 16/25. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து ப்ளே பண்ணுவாங்க. அதுக்காக தான் வேர்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? இருபடி விகிதம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சமமான விகிதம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நாட்டுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போது சமமான விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பாருங்கள். 16/24. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4th டேபிளில் பண்ணோன்னா 4 4s are 16, 4 6 are 24. 2 டேபிளில் பண்ணால் 2/3 வரும். அப்போ இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுங்க. அப்போவுமே ஆப்ஷன் போங்க. இங்கே நான் இங்கே ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கு, அதனால் எடுத்தோன்னே நம்ம இந்த சம் ட்ரை பண்ணக்கூடாது. எப்போவுமே எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணுங்கள். 2/3 ஃபார்மேட்டில் இங்கே எது வருதுன்னு பாருங்கள். 6 9 ரெண்டுமே 3rd டேபிளில் வரும். அப்போ 3 2s are 6, 3 3s are 9. இது அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் 12/18, 6 2s are 12, 6 3s are 18, 5 2s are 10, 5 3s are 15. இப்போ 20 28 இருக்கும். 4 5s are 20, 4 7s are 28. அப்போ நாட் அண்ட் ஈக்குவல் தான் கேட்டிருக்காங்க. இது மூணுமே சமமாக இருக்குது. இது மட்டும்தான் சமமான விகிதமாக இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இங்கே 16/24 கொடுத்துருப்பாங்க. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஈக்குவலாக இதோட பெரிய நம்பர் தான் இருக்கும், இதோட சின்ன நம்பர் தான் இருக்கும்னு நம்ம அஸ்யூம் பண்ணவே கூடாது. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரேஷியோ ஆஃப் 4/3:5 2/5 இருக்குது. இங்கே 2 பவரில் இருக்குது, இங்கே 4 பவரில் இருக்குது. இப்போ இதை 2ஆக மாற்றிக்கலாமா? 4ங்கிறது என்ன? 2 ஸ்கொயர் தானே. அப்போது 2 square into 3.5 is to 2/5 இருக்கும். இந்த மாதிரி பவர் அதுக்கு மேலே ஒரு பவர் தான், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 3/5 3.5 2 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். 2 5s are 10, 2 3s are 6 7. ஒரு டிஜிட்டில் பாயிண்ட் வைப்போம். ஸோ 7 தான் ஆன்சர். அப்போ 2/7 is to 2/5 இருக்கும். இப்போ இது இங்கே இருக்க எந்த இதுக்கு ஈக்குவல் சேமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. சமமான விகிதம்னு கேட்குறாங்க. சேமுன்னும் கேட்பாங்க, ஈக்குவலன்ட் ரேஷியோனும் கேட்பாங்க. இப்போது இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரோம். இதை நம்ம என்ன யூஸ்வலாக எப்படி எழுதுவோம்? 2/7 2/5. ஏன்னா இதை தான் இந்த ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதுவோம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ டிவிஷனில் பவர் இருந்துச்சுன்னா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதிலெல்லாம் பவர் இருந்துச்சுன்னா, மல்டிப்ளிகேஷன் கொடுத்து சேம் பேஸில் பவர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும். பவரை ஆட் பண்ணணும். புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ இதே சம் 2/5 into 2/7 இருக்குன்னா ஆன்சர் என்னவாக இருக்குன்னா இந்த பவர் ஆட் பண்ணணும். ஏன்னா பேஸ் சேமாக இருக்குது. பேஸ் வேறு இருந்தால் நீங்கள் ஆட்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? சால்வ் பண்ணி தான் போட்டாகணும். இப்போ 2/12 வரும். இதே இப்போ டிவிஷனில் இருக்குன்னா பவரை சப்ட்ராக்ட் பண்ணணும். டூ 2/5 இருக்குன்னா அப்போ ஆன்சர் 2/2 வரும். டினாமினேட்டரில் இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் ஒன்று தான் இருக்கும். மேலே என்ன இருக்கும்? 7 2ல் 5 2 டிவைட் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் 2 மட்டும்தான் இருக்கும். 2 ஸ்கொயர் என்ன? 4. 4:1 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? டிவிஷனில் எப்போவுமே பவரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்கே 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. ஸோ 2 ஸ்கொயர் இங்கே இருக்கும். இங்கே இருக்க எல்லாமே டிவைட் ஆகிடுச்சு. எல்லாமே டிவைட் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும்? டிவிஷனில் 1 தான் இருக்கும். 2 ஸ்கொயர் 4 4:1. ஓகேவா? அடுத்து
விச் இஸ் த லார்ஜஸ்ட் ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 5:7, 1:2, 3:5, 7:10. இப்போ இது எப்போவுமே ரேஷியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் ரேஷியோ கம்பேர் பண்ணணுன்னா நம்ம வந்து ஒரு ஈக்குவலாக இருக்க 2 விஷயத்தை தான் கம்பேர் பண்ண முடியும். அன்ஈக்குவலாக இருக்க 2 விஷயத்தை கம்பேர் பண்ண முடியாது. இது அன்ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ரேஷியோவில் இருக்க ஆன்டிசிடென்ட் கான்சிக்வெண்ட்டை ஆட் பண்ணுங்கள். 5 + 7 12, 1 + 2 3, 3 + 5 8, 7 + 10 17. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேக்கை 12 பீசஸாக கட் பண்ணி அதில் 5 ஒருத்தவங்களுக்கும் 7 இன்னொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சேம் கேக்கை 3 கட் பண்ணி 1 ஒருத்தவங்களுக்கும் இன்னொரு 2 பேருக்கும் கொடுத்துருக்கோம். அதே தான் இங்கேயும் ஒரு கேக்கு 8 பீஸ், சேம் கேக், இதெல்லாமே சேம் குவான்டிட்டி தான். ஆனால் பிரிச்சிருக்க பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதில் எது பெரிய ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆனால் நமக்கு என்ன தெரியும், இது எல்லாமே ஒரே கேக்கு தான் இந்த ஃப்ராக்ஷன்ஸில் பிரிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த எல்லா ஃப்ராக்ஷனையும் நம்ம ஒரே வேல்யூஸாக மாற்றணும். ஓகேவா? இது கொஸ்டினில் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. 7:10 இருக்கிறதே இதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிடாதீங்க, கிடையாது. இப்போ எல்லாத்தையும் சேம் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு இது வந்து இப்போது இருக்க எல்லா ரேஷியோஸும் எடுத்து ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதுவோம். 5/7, 1/2, 3/5, 7/10. ஓகேங்களா? இப்போது இந்த சம்மை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று, இது எல்லா ஃப்ராக்ஷன்ஸையும் ஈக்குவலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். ஏன் வேறு அளவில் இருக்க ஒன்று நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், ஒரே அளவுக்கு மாற்றணும், இல்லை ஒரே மாதிரி மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒன்று நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். என்னென்னா, இந்த 7/5, 1/2, 5/7, 3/5, 7/10 இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதுனா அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லைக் அதாவது டிவிஷன் பண்ணி வந்த ஆன்சரில் எது வந்து இருக்கிறதே பெரிய நம்பரோ அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து இதுக்கான ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு கண்டுபிடிச்சிடலாம், லார்ஜஸ்ட் ரேஷியோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா இது மாதிரி இங்கே கொடுத்துருக்க டினாமினேட்டரில் இருக்க நம்பர் 7, 2, 5, 10 இருக்குல்ல, இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுப்போம். எதுக்காக இதை பண்ணுறோன்னா, ஈக்குவலன்ட் ரேஷியோவாக மாற்றுறதுக்காக இது நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இதில் 5 10 மட்டும்தான் ஒரே டேபிளில் வரும். ஸோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வரும். 5 2s are 10, 10 7s are 70. இப்போது இங்கே இருக்க எல்லா டினாமினேட்டரையும் நம்ம 70 மாற்ற போகிறோம். அப்போ 70 மாற்றிட்டா, இப்போ 7ல் 5 பங்கு பெருசா, 2ல் 1 பெருசா, 5ல் 3 பெருசா, 10ல் 7 பெருசான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 70ல் எல்லாமே எது பெருசுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ 7 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் நமக்கு 70 கிடைக்கும்? 10. அப்போ 5 கூடயும் 10 மல்டிபிள் பண்ணிக்கணும். எப்போவுமே டினாமினேட்டரில் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதைவே நியூமரேட்டர்லையும் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. 2 கூட 35 மல்டிபிள் பண்ணால் 70 ஆகும். அப்போ இங்கேயும் 35 மல்டிபிள் பண்ணுவோம். 5 கூட 14 மல்டிபிள் பண்ணால் 70 ஆகும். இப்போ 3 கூட 14 மல்டிபிள் பண்ணுவோம். 3 4s are 12, 3 1s are 3, 42. 10 கூட 7 மல்டிபிள் பண்ணால் 70. இப்போ 7 கூட 7 மல்டிபிள் பண்ணால் 49. இப்போ இங்கே இருக்க ஆப்ஷன்லேயே பாருங்கள், 50/70 தான் பெரிய ஆன்சர், பெரிய வேல்யூவாக இருக்குது. அதாவது 70ல் 50 பங்கு அப்படிங்கிறது தான் பெருசு. அப்போ 5:7 தான் பெரிய வேல்யூ. ஓகேங்களா? இது இல்லை அப்படின்னா 5/7, 1/2, 3/5, 7/10 எல்லாமே டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 5/7 போட்டோம்னா 0.714. இந்த மாதிரி உட்காந்து டிவைட் பண்ணிட்டு இருந்தால் டைம் பெருசாக போகும். அதனால தான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரல. இப்போ பாருங்கள், 7 ஃபஸ்ட்டு எந்த நம்பரும் வராது. ஸோ 0 போடுறோம். 7 7s are 49, பேலன்ஸ் 1. கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2 இல்லை 3 டெசிமல் டிஜிட்டாவது எடுக்கணும். அதனால் திரும்ப இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் உட்காந்து மல்டிபிள் பண்ணிட்டுருக்கிறதுக்கு டினாமினேட்டரை வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. இந்த ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக மாற்றி பழகிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணலாம். எல்சிஎம் சம்ஸும் சால்வ் பண்ணலாம், பர்சன்டேஜ் சால்வ் பண்ணலாம், ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் சால்வ் பண்ணலாம். அண்ட் இது ஏரியா வால்யூம் அந்த இடத்துலையும் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நாட் அ ஸ்மார்ட் ஆப்ஷன். இது உங்களுக்கு டைம் எடுக்கும், கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வரலாம். ஏன்னா டெசிமல் பாயிண்டில் ஆன்சர்ஸ் வரதுனால நீங்கள் கம்பேர் பண்ணணுன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 டெசிமல் வேல்யூஸாவது வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்து, if 1000:10 is equal to x is to 1/1000, find xன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது ரேஷியோ ஈக்குவல் டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதுவும் ப்ரொபோர்ஷன் சம் மாதிரி தான். ப்ரொபோர்ஷன் சம் தான் மாதிரி இல்லை, ப்ரொபோர்ஷன் சம் தான்.
இங்கே வந்து ஒரு வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதுவோம்? நம்ம ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷனாக தானே ரேஷியோ ஃபார்மேட்டில் இஸ்டு போட்டு எழுதுனா ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ திரும்ப அதை வந்து ரேஷியோ ஃபார்மேட் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதுவோம். எக்ஸ் பை 1/1000 இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஃப்ராக்ஷன் வந்தால் டினாமினேட்டர் மேலே போயிடும். அதாவது டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கு போயிடும். அப்போ அடுத்த ஸ்டெப் 1000/10 இஸ் ஈக்குவல் டு 1000x/1 இருக்கும். நமக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ என்ன பண்ணலாம்? இந்த 1000 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போது 1000/10 இஸ் ஈக்குவல் டு 1000/10 into 1000 is equal to x. இப்போ இந்த 1000 இந்த 1000 கேன்சல் ஆகிடும். மேலே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். x is equal to 1/10. இன்னொன்று போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், டிவிஷன் இதுக்கப்புறம் இப்படியே ஈக்குவல் டு நேராகவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ 1000 இருக்கும், மேலே 1 மட்டும்தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 1/10 இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? இது கீழே போய் டிவைட் பண்ணுறது தான் இங்கே ஒரே ஸ்டெப்பில் பண்ணிவிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இனிமேல் டிவிஷன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் சொல்கிறோம். அடுத்து பர்சன்டேஜ். போன வீடியோவில் தானே பர்சன்டேஜ் பார்த்தோம். இஃப் 2/3a is equal to 75% of b, then a is to b என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேவா? 2 இந்த மாதிரி ஏ தனியாக கொடுத்தா இது ரெண்டையும் மல்டிபிள் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது 2a/3 is equal to 75%னா 75/100 ஆஃப் பின்னு கொடுத்துட்டாங்க. ஆஃப்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 75b/100ன்னு எழுதிக்கலாம். இப்போ 75/100 நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா என்ன ஆன்சர் வரும்? 25th டேபிளில் பண்ணோன்னா 3 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும் b. இப்போ என்ன நம்மகிட்ட கேட்குறாங்க? a is to b கேட்குறாங்க. அப்போ ஏவை இங்கே வச்சுக்கிட்டு பிஐ இங்கே கொண்டு வந்துடலாமா? இப்போது அங்கே ஆல்ரெடி 3யும் 4ம் இருக்குது. இப்போ இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது டினாமினேட்டரில் வரும். இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டரில் வரும். ஓகேவா? அப்போது a/b இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9, 4 2s are 8. அவ்வளோதான். ஓகேவா? கொடுத்துருக்கதை நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிட்டு எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு, எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அந்த வேரியபிள் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து, if 60% of 3/5 of a number is 36, then find the number. ஒரு எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36 எண்ணில் அந்த எண்ணை காண். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிடுவோம். ஒரு நம்பர், இந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 3/5 ஆஃப் அ நம்பர் 60%, இது வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஆர்டரில் போங்கன்னு. ஓகேவா? இந்த நம்பரோட 3/5 60% சொல்கிறாங்க. அப்போது இன்ட்டு 3/5 இன்ட்டு 60/100ன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு நம்பரோட 3/5 அதில் 60% தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 36ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3/5ன்னு கிடைக்கும். அப்போ x இன்ட்டு 3 3s are 9, 5 5s are 25 is equal to 36ன்னு இருக்கும். ஓகே, x is equal to 36 into 25 divided by 9 ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது அங்கே போயிடுச்சு, நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். 9 4s are 36. அப்போ x is equal to 4 into 25 100. ஓகேவா? அடுத்து y is to 36 is equal to 2 is to x is equal to 8 is to 12. Find x, y respectively. ரெஸ்பெக்டிவ்லினா இந்த ஆர்டரில் கண்டுபிடிக்கணும். இங்கே y ஃபஸ்ட்டு கொடுத்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மற்றும் y மதிப்புகளே காண்க. இங்கே ரெஸ்பெக்டிவ்லிக்கு தமிழ் வேர்ட் கொடுக்கல, ரெஸ்பெக்டிவ்லினா தமிழில் முறையேன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு y எக்ஸ் இருக்குது, எடுத்து அந்த ஆர்டரில் எழுதிடக்கூடாது. எக்ஸ் ஒய் ரெஸ்பெக்டிவ்னு கேட்டால் அவங்க கேட்குற ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். இப்போ இந்த மாதிரி 3 ரேஷியோ கொடுத்துருக்க சம்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா 2 ரேஷியோவாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு y is to 36 is equal to 8 is to 12ன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு இது ஈக்குவல், இது ஈக்குவல்னால் அப்போ இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது y/36 is equal to 8/12ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 12ம் 36ம் 4th டேபிளில் வரும், 12th டேபிளே வரும். 12 1s are 12, 12 3s are 36. இப்போ y is equal to என்ன? ஈக்குவல் டு இந்த பக்கம் டினாமினேட்டரில் 3 அங்கே போகும்போது
மல்டிப்ளிகேஷனில் நியூமரேட்டரில் போகும். ஸோ 8 3s are 24. ஒய்யோட வேல்யூ 24. அடுத்து எக்ஸ் இருக்கிற இந்த ரேஷியோ 2:x is equal to 8:12. அது எப்படி எழுதலாம்? 2/x is equal to 8/12. இப்போ ஃபோர்த் டேபிளில் எடுத்துக்கிட்டோன்னா 4 2s are 8, 4 3s are 12. 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். அப்போ கீழே இருக்க எக்ஸ் அங்கே போச்சுன்னா டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே 3 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. XY கேட்டிருக்கிறதுனால 3,24. இந்த 24 ஆப்ஷன் கிடச்சோடனே மீதி 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். இந்த ஆர்டருக்காக தான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அப்படியே இல்லைனாலும் ஒய் வேல்யூ மட்டும் தெரிஞ்சிருச்சு. 24 பின்னாடி இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். ஓகே, ஆனால் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். கேல்குலேஷன்ஸ் நிறையா பண்ண தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து குறையும். ஓகேவா? இந்த ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சனே போடுற இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா நீங்கள் நிறைய கேல்குலேஷன் பண்ண தான் வரும். இல்லை ஒரு டவுட்லேயே இருப்பீங்க, கரெக்டாக இருக்குமா இல்லை ஃபுல்லாக போட்டு பார்த்துடலாமா அப்படின்னு. அடுத்து இஃப் x/5 is equal to y/8 then x+5 is to y+8 is equal to கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, x/5 is equal to y/8ன்னு இருக்கா. வேல்யூஸ் வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறோம். இப்போ எக்ஸுக்கு 5 ஈக்குவல், ஒய்க்கு 8 ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு நான் சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? x+5. இப்போ 5+5 is to ஒய்யோட வேல்யூ 8. 8 + 8, 5 + 5 10, 8 + 8 16. இப்போது இது ரெண்டையுமே சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டும் ஃபஸ்ட்டு 2 டேபிள் வரும். எப்போவுமே சின்ன டேபிள்லேருந்தே போங்க, எடுத்தோடனே பெரிய டேபிள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லா ஆப்வியஸாக தெரியல, 10th டேபிள் அந்த மாதிரி இல்லை 11லாம் நமக்கு வந்து நல்லா தெரியும்னு நம்புது. அந்த மாதிரி பெரிய டேபிள் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? 5:8 ஆன்சர் வரும். ஸோ தான். ஓகேவா? ஆர்டர் மாற்றிடக்கூடாது. எப்போவுமே இங்கே எந்த ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டரில் தான் ஆன்சர் எழுதணும். அடுத்த சம் 21:x is equal to, இது முன்னாடி பார்த்த அதே சம் மாதிரி தான். ஹோம்ஒர்க்கு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் கூட சொன்னாலும் ஓகே. if 5:6 is equal to x/12 then find the value of x. ரொம்ப ஈஸி சம். 5/x is equal to x/12. 6 1s are 6, 6 2s are 12. இந்த 2 மேலே போகும். இப்போ 2 5s are 10. அவ்வளோதான் ஆன்சர். இல்லை நீங்கள் இது இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஏதோ ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இப்படியும் இங்கே எந்த ஸ்பேஸில் இருக்கோ அந்த ஸ்பேஸில் இருக்கிறது தான் அங்கேயும் வந்துட்டு டிவைட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதை கொண்டு போய் அங்கே பண்ண முடியாது. ஓகேவா? அதனால தான் இந்த ஃபார்மேட் போட்டு காமிச்சு. நீங்கள் இதுவே போட்டுக்கோங்க, இது வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும் திடீர்னு கற்றுக்கிட்டிங்கன்னா. ஃப்ராக்ஷனில் இருக்கிறதே போட்டுக்கோங்க சில சம்ஸ்க்கு. அடுத்து if 2x is to y is equal to 8:5 find 3x plus 3y is to 4x minus 2y. எடுத்து எழுதுவோம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில். ஓகே, இப்போது மேலே இருக்கிறதும் கேன்சல் ஆகிடும். அப்போது x/yங்கிறது 4/5. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 3x plus 3y is to 4x minus 2yக்கு கீழே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் புரியணுங்கிறதுக்காக நான் கொஸ்டினையே திரும்ப எழுதி சால்வ் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம், டேரெக்டாக வேல்யூஸ் எடுத்து எழுதிடுவேன். எக்ஸோட வேல்யூ 4, அப்போ 3 × 4 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 5. இந்த ஸ்டெப்பும் உங்களுக்காக தான் எழுதிட்டுருக்கேன், லைக் அண்டர்ஸ்டாண்டிங்காக. 4 × எக்ஸோட வேல்யூ 4 மைனஸ் 2 × ஒய்யோட வேல்யூ 5. 3 4s are 12 plus 3 5s are 15 is to 4 4s are 16 minus 2 5s are 10. 12 plus 15 25 is to 16 minus 10 6. ஓகேவா? 3x plus 3y, 3 4s are 12, 3 5s are 15. சாரி, இங்கே ஆட் பண்ணது தப்பாக பண்ணிட்டேன். 27 வரும். அப்போது 3 2s are 6, 3 9s are 27. 9:10 தான் ஆன்சர். அடுத்து if x is to y is equal to 2 is to 3 find the value of 3x plus. இந்த சம் ஹோம்ஒர்க் போடுங்க, ரொம்ப சிம்பிள். அதே தான். x/y is equal to 2/3னா x வர இடத்துலலாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y வர இடத்துலலாம் 3 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி வர ஆன்சர் சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு மாற்றினீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? அடுத்து 3 × x is equal to 4 × y then x is to yன்னு கேட்டிருக்காங்க. அதே தான். நம்ம
3 into x is equal to 4 into y. x is to y கேட்டதுனால x இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனுக்கு வந்துடும், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இங்கே டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ 4:3 தான் ஆன்சர். அடுத்து if 2x plus 3y is 2, 3x plus 5y is equal to 18:29, then x is to y. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸில் xy வேல்யூ கொடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து ரேஷியோ கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போது தலைகீழாக ஆன்சரை கொடுத்துட்டு கொஷினை கேட்குறாங்க. அப்போது எதையும் என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எழுதணும். எப்போவுமே 2x plus 3y divided by 3x plus 5y is equal to 18/29. ஓகேவா? இப்போது இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போகும், இங்கே டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் போகும். இப்படி போகும்போது எப்போவும் ப்ராக்கெட்டில் எழுதுங்க. ஓகேவா? ப்ராக்கெட்டில் ஏன் எழுதுகிறோன்னா இந்த ஒரு நம்பரை இந்த ரெண்டு டேர்ம் கூடயுமே மல்டிபிள் பண்ணணும். அதுக்காக தான். நீங்கள் இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணி எழுதிட்டா ஆன்சர் வராது. இப்போ 29 into 2, 2 9s are 18, 2 2s are 4, 5, 58x, 3 9s are 27, 3 2s are 6, 7 8, 87y is equal to இங்கே 3 8s are 24, 3 1s are 3, 4 5, 54x plus 5 8s are 40, 5 1s are 5, 90y. ஓகேவா? இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். இங்கே 58x இருக்குது, இங்கே இருக்க நம்பர் ப்ளஸ் 54x, இங்கே வரும்போது மைனஸ் 54x, இங்கே 90y, இங்கே இருக்க ப்ளஸ் 87y, அங்கே போகும்போது மைனஸ் 87y ஆகும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸில் இருக்கும்போது, அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருக்கும்போது இந்த டேர்மையும் வேரியபிளையும் பிரிக்கக்கூடாது. அதாவது இந்த நம்பரையும் இந்த லெட்டரையும் பிரிக்கக்கூடாது. இதை மட்டும் கொண்டு போய் டிவிஷனில் அங்கே எடுத்துகிட்டு போகிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 58 54 போயிடுச்சுன்னா 4x is equal to 90yல 87 போயிடுச்சுன்னா 3y. ஓகேவா? இப்போ xy ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் கொண்டு போகிறோம். x divided by y is equal to 3/4. அப்போது 3:4 தான் நமக்கு வேணுங்கிற ரேஷியோ. ஓகேவா? இது பெரிய சம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி சம் தான். ஒரு 2-3 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இது இவ்வளோ ஸ்டெப்ஸ் கூட எடுக்க மாட்டீங்க, டக்குன்னு போட்டுருங்க. இந்த சம்மும் ஹோம்ஒர்க் முன்னாடி பார்த்த சம் மாதிரியே தான். x is to y வேல்யூ கொடுத்தாச்சு, இங்கே அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ரெண்டும் ஒரே சம் தான். 12:19 வேறு கொஷின் பேப்பர் போல் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ரிப்பீட்டட் சம். இது ஏன் இவ்வளோ சம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா இது நிறையா ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த இந்த மாடல் வந்து பார்த்து வச்சுக்கோங்க நல்லா. இது மாதிரி கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து if x is to y is equal to 3:4, இது ஹோம்ஒர்க் சம், இது போட்டுருவோம். அடுத்து if x plus 1 is to 8 is equal to 3.75 is to 7, then the value of x isன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதை நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோமா? அப்போது x plus 1/8 is equal to 3.75/7. பாயிண்டில் இருக்குது இந்த சம். அப்புறம் போட்டுக்கலாம்னு நினைக்கிற அளவு கஷ்டமான சம் கிடையாது. இப்போவும் பாயிண்டில் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஈவன் நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஜீரோஸில் வந்துடும், லைக் ஹோல் நம்பராக மாறிடும். ஸோ கால்குலேஷன் ஈஸியாகிடும். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? என்ன இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 7 இங்கே போய்டும், இங்கே மேலே போகும்போது 2 டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். ஸோ 7 into x, 7x plus 7 into 1 7, இங்கே 8 into 3.75, 5 8s are 40, 7 8s are 56, 56 plus 4 60, 3 8s are 24, 24 plus 6 30. டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட் கப்பில் இருக்கு. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, டெசிமல் பாயிண்ட் இந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும். அப்போ இங்கே 2 கொஸ்டினில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னா ஆன்சர்லேயும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? 30. ஓகேவா? 7x, இப்போ 7 மட்டும் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம், -7 ஆகிடும். இங்கே மல்டிபிள் பண்ணி இது ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ +7 தான் அந்த பக்கம் போகுது. அப்போது 23. x is equal to 23/7 இருக்கும். 4 ஆப்ஷன்லையுமே டினாமினேட்டர் 7 இருக்குது. இப்போது 23 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இதை உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக போகணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே கெஸ் பண்ணுங்களேன். 7 இருக்குது. இப்போது இங்கே வந்து கோஷன்ட்டு தான் எழுதுவோம். கோஷன்ட் டினாமினேட்டர் ஒரு டிவைசர் ரிமைண்டர் எழுதுவோம். 7 3s are 21, 23ல் 21 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. ஸோ 3 2/7 தான் ஆன்சர். ஓகேங்களா? 3 2/7. அடுத்து
The length and breadth of window are in 1 meter and 70 centimeter respectively. The ratio of the length to the breadth. இந்த சம் போடுறப்போ உங்களுக்கு வந்து லென்த் என்ன பிரெத் என்ன இல்லை ஏரியா பெரிமீட்டர் இதெல்லாம் எதுவுமே தெரிய வேண்டாம். கொடுத்துருக்க ரெண்டு நம்பரோட ரேஷியோ கேட்குறாங்க. ஆர்டர் பார்த்துக்கோங்க. இது லென்த்து, இது பிரெத்து. ரெண்டும் ஒரே யூனிட்டில் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஒரே யூனிட்டுக்கு மாற்றணும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னால் இப்போ 100 சென்டிமீட்டர் இஸ் டு 70 சென்டிமீட்டரோட ரேஷியோ கேட்குறாங்க. ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 10ம் 7ம் ஒரே டேபிளில் வராது. ஸோ 10:7 தான் ஆன்சர். அடுத்து, if two numbers are in the ratio 3:4 and its product is 432, then the largest number. இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் அஸ்யூம் பண்ணணும். இந்த மாதிரி வர ரேஷியோ சம்ஸுக்கு எக்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எக்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு வாட் எவர் லெட்டர் யூ லைக், நீங்கள் எந்த லெட்டர் வேணால் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவைகளின் பெருக்கற்பலன் 432 எனில் பெரிய எண் எது? அதாவது ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரோட ரேஷியோ வந்து 3:4ன்னு கொடுத்துட்டாங்க. 2 நம்பர் இருக்கே, அப்போ XY வைக்கலாமான்னு கேட்டால் இல்லை. அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது 2 கூடயும் காமனாக ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 432 வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இதில் பெரிய நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 2 நம்பரோட ரேஷியோ என்னவாக இருக்கும்னா 3x/4xஆக இருக்கும். அண்ட் 3x × 4x வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 432 கிடைக்கும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இதை மல்டிபிள் பண்ணி பார்த்துடலாம். 3x × 4x is equal to 432ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பெரிய நம்பர் எதுவாக இருக்கும்? 4xஆக தான் இருக்கும். அந்த 4x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 12x². நம்பர்ஸ் தனியாக மல்டிபிள் பண்ணுவோம், வேரியபிள் தனியாக மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ x × x, x² is equal to 432. x² மட்டும் இங்கே வச்சுட்டு 432 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனில் போகும். டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 432 டேரெக்டாகவும் டிவைட் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். 12 3s are 36. இப்போ 43ல் 36 போயிடுச்சுன்னா 7 2. 12 6 are 72. இப்போது 36 ஆன்சர் கிடைக்கும். அப்போ x² 36னா 36 எதோட ஸ்கொயர்? 6ஓட ஸ்கொயர். அப்போது x² வந்து 6² எழுதணும்னா எக்ஸோட வேல்யூ 6. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ் இதோட ஆன்சர் முடியல. இந்த எக்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 4x தானே வந்து பெரிய நம்பர். அப்போ 4 × 6 is equal to 24. 24 தான் ஆன்சர். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? If 1600 is divided among A and B in the ratio 3:5, then B share is. இப்போது இந்த சம்மில் ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இது எக்ஸ் வந்து அஸ்யூம் பண்ணி மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ப்ராடக்ட் கொடுக்காம வெறும் வேல்யூ கொடுத்து இதை நான் இத்தனை பேர்த்துக்கு பிரித்து தரேன், இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறேன், இவங்களோட ஷேர் என்ன, இவங்களுக்கு எவ்வளோ போகும், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் எப்படி போடலான்னா 1600 2 பேர்த்துக்கு பிரித்து தராங்க. என்ன ரேஷியோவில்? 3:5 பிரித்து தராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 8 வரும். அதாவது 1600 ரூபாயை 8ஆக பிரித்து அதில் 3 பங்கு ஒருத்தவங்களுக்கும் 5 பங்கு இன்னொருத்தவங்களுக்கும் தராங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வர எல்லா சம்ஸையுமே நீங்கள் இப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ரேஷியோ 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 1500 ஏ அண்ட் பிக்கு 8ஆக பிரித்து ஏக்கு 3 பார்ட்டும் பிக்கு 5 பார்ட்டும் கொடுக்குறாங்கிறது தான் இந்த கொஸ்டினோட அர்த்தம். அப்போ பிக்கு கொடுத்த 5 பார்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கவே தேவையில்லை. டேரெக்டாக போய்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அப்போ 1600 × பியோட பார்ட் என்ன? 5. மொத்தமாக எவ்வளோவா பிரிச்சுருக்காங்க? 8. இது ஏன் இப்படி எழுதுகிறோன்னா 1600 மொத்தமாக 8ஆக பிரித்து அதில் 5 பார்ட்டு தான் வந்து பிக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்படி எழுதுகிறோம். கொடுத்துருக்க மொத்த வேல்யூ இல்லை நம்பர் வாட் எவர் கொஷனில் தராங்களோ அதை இங்கே எழுதிக்கோங்க. ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணி அதை டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. ஓகேவா? சம் ஆஃப் ரேஷியோ மேலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஷேர். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். எயிட் 1s are 8, 8 2s are 16, 0 0 அப்படியே வந்துடும். 5 0s are 0, 5 2s are 10. 1000 rupees தான் ஆன்சர்.
ஓகேவா. இப்போ இதே வந்து ஏவோட ஷேர் கேட்டிருந்தாங்கன்னா 1600 இன்ட்டு 3/8ன்னு போட்டிருப்போம். அதே தான் 200 வரும். 0 0 600 தான் ஏவோட ஷேர். ஓகேவா. இப்போ 1600 ஆட் பண்ணால் நமக்கு 1600 கிடச்சிடும். இந்த ஒரே கான்செப்டை வச்சு நம்மளுக்கு நிறைய சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏவோட ஷேர் என்ன, பியோட ஷேர் என்னன்னு கேட்கலாம். இல்லைனா ரேஷியோவை கொடுத்துட்டு பியோட ஷேரை கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம ஏ ஷேரை கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லை 2 பேர்த்தோட டோட்டல் அமௌண்ட்டையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா. The difference between two whole numbers is 72. The ratio of the two numbers is 3:5. What are the two numbers? 2 நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு 2 நம்பர். அதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 72 கிடைக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் அசியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் ரேஷியோ வேல்யூ வைங்க. 3xங்கிறது ஒரு நம்பர், 5xங்கிறது ஒரு நம்பர். ரேஷியோவில் கொண்டு போய் எக்ஸுங்கிற லெட்டரை எழுதிக்கோங்க. 3xங்கிறது ஒரு நம்பர், 5xங்கிறது ஒரு நம்பர். இப்போ இதில் பெரிய நம்பர் எதுவாக இருக்கும், 5x தான் இருக்கும். அப்போ 5xலேருந்து 3x சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க, 72 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5xலேருந்து 3x சப்ட்ராக்ட் பண்ணால் 2x is equal to 72. அப்போ x is equal to 36. இந்த 2 நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 36 இது ரெண்டுத்து கூட மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். 3 into 36 108. 108 இருக்க ஆப்ஷன் எதுவுமே இல்லை, ஒன்று தவிர. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். திரும்ப நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு இதையும் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். 180. ஓகே. அடுத்து Rahul wanted to find the height of a tree in his garden. He checked the ratio of his height to his shadow length. It was 4:1. He then measured the shadow of the tree. It was 15 feet. What was the height of the tree? ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்ன? ஓகேவா. இப்போது ராகுல்ங்கிறவருக்கு அவரோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரீயோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். அவரோட வந்து என்ன ரேஷியோ வச்சுருக்காருன்னா அவரோட ஹைட்டும் அந்த ஷேடோவோட ஹைட்டோட ரேஷியோவும் வச்சுருக்காங்க. ஓகேவா. இப்போது இது ஏன் வந்து இவங்களோட ஹைட்டும் ஷேடோவோட ரேஷியோவும் வச்சு ட்ரீயோட ஹைட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, டைமுக்கு பொறுத்த மாதிரி லைக் சன் போகுது இல்லையா, ரைஸ் ஆகி செட் ஆகுது இல்லையா, இதுக்குள்ளே வந்துட்டு அந்த சன் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம ஷேடோவோட லென்த்து வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா. அது வந்து அதை தான் வந்து இங்கே ரேஷியோவை கொடுத்துருக்காங்க 4:1. இப்போது அந்த பையனோட ஹைட்டும் ஷேடோவோட லென்த்தும் 4:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போது ட்ரீயோட லென்த்தும் ட்ரீயோட ஷேடோவும் அதே ஹைட்டில் தான், அதே ரேஷியோவில் தான் இருக்கும். இது வந்து அந்த பையன் ராகுல், இது ட்ரீயும் அதே ரேஷியோ அதே லென்த்தில் தான் அதே ரேஷியோவில் தான் இருக்கும். லென்த்து மட்டும் டிஃபர் ஆகும். ஓகேவா. he then measured the shadow of the tree. ட்ரீயோட ஷேடோ வந்து 15 feet இருக்குது. அதாவது 1 பார்ட்டுங்கிறது 15 feetனா 4 பார்ட் எவ்வளோ, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 into 15 60 ஆன்சர், 60 feet ஆன்சர். ஓகேவா. Kumaran has 600 and wants to divide it between Vimala and Yalini in the ratio of 2:3. Who will get more and how much? 600 rupees இருக்குது. எவ்வளோ பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க, 2:3னா 2 + 3ன்னு எடுத்துக்கணும். 5 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. 5 பார்ட்டாக பிரித்து விமலாவுக்கும் யாழினிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஹூ வில் கெட் மோர்னு கேட்டாங்க. அப்போ 3 பார்ட் யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க தானே அதிகமாக எடுத்துப்பாங்க. அப்போ யாழினி தானே அதிகமாக வாங்கியிருப்பாங்க. அப்போ யாழினி கெட்ஸ் மோர் இருக்க ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு போதும். விமலா கெட்ஸ் மோருங்கிற ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ யாழினி விட விமலாவை விட யாழினி எவ்வளோ அதிகமாக வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க. ஹூ வில் கெட் மோர் அண்ட் ஹவு மச். இங்கே பாருங்கள், இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ 600 இன்ட்டு இந்த சம் நீங்கள் 2 மெத்தடில் போடலாம். ஒன்று இன்ட்டு 3/5, அதுக்கப்புறம் இன்ட்டு 2/5 கண்டுபிடிச்சி போடலாம். இல்லைன்னா இன்னும் ஈஸியராக டைம் சேவ் பண்ண என்ன பண்ணலான்னா, இந்த 2 ரேஷியோ இருக்குல்ல 2:3, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1 இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தானே வந்து 1. அப்போ 1 பார்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1 பார்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா இவங்களோட அவங்க எவ்வளோ அதிகமாக வாங்குவாங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா. அது எப்படின்னா மொத்தமாக 5ஆக பிரித்து 2 ஒருத்தவங்களுக்கு 3 ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க.
அப்போ யாருக்கு எவ்வளோ அதிகமாக வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்கள விட அதாவது விமலா விட யாழினி ஒரு பார்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். அதுதான் நம்மளோட ஆன்சர். 5 12 are 60 0 120 தான் ஆன்சர். 240 வராது. நீங்கள் இந்த சம்மனா இப்படி கண்டுபிடிச்சி பாருங்கள். 360 வரும். இங்கே 240 சப்ராக்ட் பண்ண. இப்போ இங்கே 240யும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களோட கம்மியாக வாங்குறவங்களோட அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கொஸ்டின் வந்து ஹவு மச்சுன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் கொஸ்டின் தெளிவாக இல்லை. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் 2 கொஸ்டின் 2 லாங்குவேஜ்லையுமே படித்து பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 120 வரும். In a recipe making, every 1/2 cup of rice requires 2 3/4 cups of water. Express this in the ratio of rice to water. Okay. இப்போ இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோமா? 1 2s are 2, 2 + 1 3, 3/2 ரைஸு வாட்டர். 2 4s are 8, 8 + 3 11, 11/4ன்னு இருக்கும். இப்போ இங்கே டினாமினேட்டரில் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ இது ரெண்டோட ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோனா என்ன பண்ணுவோம்? ஃப்ராக்ஷனில் எழுதுவோம். ஸோ 3/2, அதுக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் 11/4. ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 2 2s are 4. இப்போது இது எதுவுமே ஒரே டேபிள் ஒரு நம்பர்ஸ் இல்லை. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6 11, 6:11ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மாற்றி எழுதுனதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். ஓகேவா? ஃப்ராக்ஷனில் எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதி கேன்சல் பண்ணிட்டு ரேஷியோஸ் எடுத்து எழுதுகிறோம். அடுத்து a number 42 is divided into 2 parts in the ratio 3:4. Find the number which is sum of the squares of the 2 parts. ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காணுங்க. அதாவது 42 ஸ்ப்ளிட் பண்ணி 3:4 ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. 3:4னா 3 + 4 7. அதுதான் டினாமினேட்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ். அதே மாதிரி 42 × 4/7. 7 6 are 42, 6 3s are 18, 6 4s are 24. இப்போது 18ஓட ஸ்கொயரையும் 24ஓட ஸ்கொயரையும் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகேவா? 18 ஸ்கொயரோட வேல்யூ 324. 18 ஸ்கொயர் தெரியாதவங்க மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 24 ஸ்கொயர் 576. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 900 ஆன்சர் வரும். ஓகேவா? கொஸ்டின் புரியலனா ஒரு தடவை 2 தடவை படிங்க. ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் 2 பார்ட்ஸ். அதாவது அந்த 2 பார்ட்ஸோட நம்பரை ஸ்கொயர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த ரேஷியோஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ண சொல்லி கேட்கல. அடுத்து ages of 2 persons are in the ratio 1:3. Product of their age is 48. What is the difference of their ages? 2 பர்சனோட ஏஜ். ஒருத்தவங்களோட ஏஜ் 1 × x x, இன்னொருத்தவங்களோட ஏஜ் 3x. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க? 48 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க? 3x - x 2xோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது 3x × x 3x² = 48. x² = 48/3 1 6. அப்போ x² 16னா xோட வேல்யூ 4. ஏன்னா 16 வந்து 4ஓட ஸ்கொயர். இப்போது இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 2 வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3x - x 2x. அப்போ 2xோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இது 2 பார்ட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வேல்யூ அசியூம் பண்ணோம்ல, இது 2 சப்ராக்ட் பண்ணால் 2x கிடைக்கிது. அப்போ 2 கூட இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 4s are 8. ஓகேவா? 2x 2 × 4 = 8. அப்படியே கூட நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்து out of 50 students in a class 30 are boys, then the ratio of number of boys to girlsனு கேட்குறாங்க. பாய்ஸ் டு கேர்ள்ஸ் கேட்குறாங்க. 50 பேர்த்தில் 30 பேர் பாய்ஸ், 20 பேர் தான் மீதி கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3:2. இது நம்ம முன்னாடி பார்த்த சம்மே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து the ratio of HCF and LCM of the numbers 18 and 30. இப்போ 18 and 30க்கு
HCF and LCM கண்டுபிடிக்கணும். தேர்ட் டேபிளில் வரும். 3 6 are 18, 3 10s are 30, 2 3s are 6, 2 5s are 10. இதுக்கு மேலே இந்த ரெண்டு நம்பர் ஒரே டேபிளில் வராது. அப்போ 3 2s are 6ங்கிறது தான் HCF. LCM கண்டுபிடிக்க இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். 2 5s are 10, 3 3s are 9, 90ங்கிறது தான் LCM. ஓகேவா? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 6 1s are 6, 6 1s are 6, பேலன்ஸ் 3, 6 5s are 30, 1:15 தான் ஆன்சர். இது ரெண்டையுமே 6th டேபிளில் டிவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு டைம் தேர்ட் டேபிள் டிவைட் பண்ணி காட்டுறேன். 3 2s are 6, 3 3s are 9, 0. இப்போ இது ரெண்டும் 2 டேபிளில் பண்ணுவோம். 2 1s are 2, 2 15s are 30. ஸோ 1:15 தான் ஆன்சர். அடுத்து the scale of a map is given as 1:1000, 3 crore. ஓகேவா? 1:3 crore. 2 cities are 4 centimeter apart on the map. Find the actual distance between them. ஒரு வரைபடத்தின் அளவு 1:3 கோடி என வழங்கப்படுகிறது. வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4 சென்டிமீட்டர் எனில் உண்மையில் அவ்விரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்கேல் ஆஃப் மேப்னால் என்னென்னா, நமக்கு இந்த அட்லஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சைடில் வந்து லைன்ஸ் இருக்கும், மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் அந்த 1 சென்டிமீட்டருங்கிறது எவ்வளோங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா மேப்பில் வந்து ஒரு பெரிய ஏரியாவை ஃபுல்லாக அப்படியே காட்ட முடியாது. ஸோ அது ஃபுல்லாக சுருக்கி இதில் இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் வந்து 10 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 1:3 crore கொடுத்துருக்காங்க. 2 சிட்டிஸும் 4 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது. ஓகேவா? அப்போது அதோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கிலோமீட்டருங்கிறது 3 crore சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எழுதிப்போம். 1 கிலோமீட்டர் இது 3 crore. அவங்க என்ன நம்மளை கேட்குறாங்க, 4 சென்டிமீட்டர் வந்து அந்த சிட்டியோட எவ்வளோ ஆக்சுவல் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மேப்பில் 4 சென்டிமீட்டர் இருக்குது. 2 cities are 4 சென்டிமீட்டர் அப்பார்ட் இந்த மேப். இது மேப்பில் இருக்க டிஸ்டன்ஸ், இது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். அப்போது அந்த சிட்டியோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இதை வளர்க்குவோம். அண்ட் வந்து இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 crore கிலோமீட்டருக்கு மாற்றிடலாமா? 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா? நமக்கு இங்கே எந்த இதில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டர்லேருந்து நம்ம கிலோமீட்டருக்கு மாற்றுறோம். அப்போது 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர்னால் 100 மீட்டருங்கிறது 100 × 100 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா? அதாவது 10,000 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ 10,000 சென்டிமீட்டர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல், இங்கே வந்து 1000 மீட்டர். ஓகேவா? அப்போது இந்த 10,000 திரும்ப 1000 கூட மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சென்டிமீட்டர் தான் கிலோமீட்டராக மாற்றுறோம். சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு போகும்போது எப்போவுமே டிவைட் பண்ணிக்கணும். பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்டுக்கு வரணுன்னா தான் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ கிலோமீட்டர்லேருந்து நம்ம சென்டிமீட்டருக்கு மாறணுன்னா தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டிமீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு போகிறோம். ஸோ டிவைட் பண்ணணும். இந்த 3 crore டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இது கன்வெர்ட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி பண்ணிக்கோங்க. 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னு தெரியுமா? 1000 மீட்டருங்கிறது 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போது 1000 கூட நம்ம 100 பெருக்கணும்ல. ஸோ 1000 × 100ங்கிறது கீழே எழுதிக்கோங்க. இதை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண போட டைம் வேஸ்ட் ஆகும். அண்ட் புரியலை, கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்க இப்படி பண்ணிக்கோங்க. இந்த 1000 மீட்டர் கூட இந்த 100 சென்டிமீட்டர் நான் மல்டிபிள் பண்ணுவோம். ஏன்னா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னால் 1000 மீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது 1 கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 × 100 இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2 0 2 0, இங்கே 3 0 3 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போது 300 கிலோமீட்டர்னு இருக்கும். 1 கிலோமீட்டர் பை 300 இஸ் ஈக்குவல் டு 4/xன்னு இருக்கும். இப்போது இந்த எக்ஸை இங்கே கொண்டு போயிடுவோம். இந்த 300 மேலே கொண்டு போயிடுவோம். 4 × 300. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1200 தான் ஆன்சர். ஓகேவா? இது ரெண்டும் மேப்பில் இருக்க டிஸ்டன்ஸ், இது ரெண்டும் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். அந்த 2 சிட்டியும் 4 சென்டிமீட்டர்ஸ் அப்பார்ட் மேப்பில் இருக்குன்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 3 crore சென்டிமீட்டருங்கிறது
300 கிலோமீட்டர். அந்த 300 கிலோமீட்டரையும் மேப்பில் இருக்க ஆக்சுவல் டிஸ்டன்ஸையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 94 is divided into 2 parts in a such a way that the 5th part of the first and the 8th part of the second are in the ratio 3:4. Then the first part is 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பெருசாக ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஸ்டினில் இருக்க இது டேட்டாஸை முதல்ல எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? கொஸ்டினில் இருக்க டேட்டாவை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் எழுதிட்டாலுமே ஆன்சர் வந்து ஈஸியாகிடும். என்ன சொல்கிறாங்க, 94 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இன் சச் அ வே தட் 5th பார்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு, அதாவது இதை எக்ஸ் இதை ஒய்ன்னு வச்சோம். எக்ஸோட 5th பார்ட், 5th பார்ட்னா 1/5ன்னு அர்த்தம். எக்ஸை 5ஆக பிரித்தோம்னா வரதும், ஒய்யை 8ஆக பிரித்தா வரதும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3:4 ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இதுக்கு என்ன அர்த்தம், x/5 y/8 is equal to 3:4. அதாவது ஒரு நம்பரை 2ஆக பிரிச்சுருக்காங்க. அந்த பிரித்ததில் அந்த நம்பரில் 1ல் 5ம் இன்னொரு பார்ட்டில் 1ல் 8ம் வந்து 3:4 ரேஷியோவில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இது நம்ம தெரிஞ்ச ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த ரேஷியோவில் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷனில் எழுதலாமா? x/5 y/8 is equal to 3/4. 3:4 எப்படி ரேஷியோவில் எழுதணுமோ அதே மாதிரி இது ரெண்டையும் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போது ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஃப்ராக்ஷனில் தான் என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். அப்போது x/5 into 8/y is equal to 3/4ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இது என்ன ஆகிடும், அடுத்த ஸ்டெப்பில் 8x/5y is equal to 3/4. நம்ம லெட்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். அப்போது x/y is equal to 3/4. மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது இங்கே டினாமினேட்டரில் வரும், இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே நியூமரேட்டரில் போகும். அப்போது x/y is equal to 15/32ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த நம்பரை எவ்வளோ பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க, என்னவா பிரிச்சுருக்காங்க, 15:32ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? 15:32ங்கிறது ரேஷியோ, 94 15/22 பிரிக்கல, இந்த ரேஷியோவில் பிரிச்சுருக்காங்க. ஓகே, அப்போது 94 15:32ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு பார்ட் எக்ஸோட வேல்யூ தான் 15. ஓகேவா? அப்போ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 94 × 15 டினாமினேட்டரில் என்ன போடுவது, ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவோம். 15 + 32 47. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 47 எந்த டேபிளில் வரும் தெரியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. திரும்ப சொல்கிறேன், இது ஒரு ஸ்கூல் புக்ஸ் வந்து ஸ்கூல் பசங்க ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 47 டேபிளில் 94 வருதான்னு போட்டு பார்த்துருங்க. 47 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 2 4 8 94 வந்துடும். இந்த மாதிரி தான் முக்கால்வாசி சம் இருக்கும். இது ரொம்ப பாயிண்டில் போடுற மாதிரி ஒரு சம் 2 சம் தான் எக்ஸாம்லேயே கேட்பாங்க. அப்போது 2 டைம்ஸ் 2 × 15 30 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் வேணால் திரும்ப ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக்வர்ட் போய்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு கூட வந்துக்கோங்க. கொஸ்டினை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் எப்போ எடுத்து எழுதணும், அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். தெரிஞ்ச ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிட்டிங்கனாலே பாதி சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இது முன்னாடி பார்த்த சம் தான். அதை எப்படி போடுறதுன்னு சொல்ல நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. இந்த சம் 2 numbers are in the ratio 3:5னா அப்போ 3x 5xன்னு எடுத்துக்கலாம். அதோட சம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. சம்முன்னு கொடுத்தாலே அடிஷன். ஓகேவா? கூடுதல் 144னா அப்போ 3x + 5x 144னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. 8x கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி லார்ஜர் நம்பர் கேட்டிருக்காங்க. 5x தான் லார்ஜர் நம்பர். அதை 5x எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து 2 numbers are in the ratio 2:5. If 4 is added to each, they would be in the ratio 4:9. Then the numbers are 2 நம்பர் என்ன ரேஷியோவில் இருக்குது, 2x 5xங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? சாரி 2 5 ரேஷியோவில் இருக்குது. 2x 5xன்னு எடுத்துக்கோ. இப்போ இந்த ரெண்டுத்துக்கூடையும் 4 ஆட் பண்ணால் அது என்னவா மாறுது, 4:9 மாறுது. அதை எப்படி எழுதலாம், 2x/5xன்னு எழுதுவோம். அது கூட 4 ஆட் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 4:9 மாறிடுது. ஓகேவா?
ரெண்டு நம்பர் 2x 5x அதை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். அது ரெண்டுத்துக்குள்ளேயும் 4 ஆட் பண்ணுறோம். 2x + 4 டிவைட் பை 5x + 4 பண்ணும்போது அதோட ரேஷியோ 4/9 மாறிடுது. ஓகேவா? இப்போது க்ராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 9 2s are 18, 9 4s are 36 is equal to 20x + 16. ரெண்டு டேர்ம் கூடயுமே மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். எப்போவுமே சின்ன நம்பரை ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு மைனஸில் வந்து சம் வராது, லைக் மிஸ்டேக்ஸ் குறையும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே 20x இருக்குது, இங்கே மைனஸில் வந்ததுன்னா ஆன்சர் மைனஸில் வரும். திரும்ப இந்த +36 ஆகும்போது மைனஸில் வரும். சிம்பிள்ஸ் கரெக்டாக இருக்கான்லாம் செக் பண்ணணும். அதனால் சின்ன நம்பர் கொண்டு போயிருங்க. இப்போ 18x அங்கே போயிடுச்சுன்னா 20x - 18xன்னு ஆகிடும். இப்போ இங்கே 36 இருக்கும், +x - 16 ஆகிடும். எப்பவும் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகிறத பின்னாடி ஆட் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி ஆட் பண்ணணும், இதுக்கு முன்னாடி எழுதாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கால்குலேஷன் எரர்ஸும் குறைக்கும். அதுக்காக சொல்கிறேன். முன்னாடி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், பட் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த அவசரத்தில், அந்த ப்ரெஷரில் இங்கே மைனஸ் வருமா ப்ளஸ் வருமானு உங்களுக்கு யோசிக்க வேண்டியது வரும். அதுக்காக சொல்கிறேன். இங்கே 20, இங்கே 20ல் 18 போயிடுச்சுன்னா 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 × 2 10. எக்ஸோட வேல்யூ 10. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 2 × 10 20, 5 × 10 50. 20 and 50 தான் அந்த நம்பர். ஓகேவா? மூணு ரேஷியோ ஒருத்தம்ஸ் இருக்குது. P, Q and R have a total of 210 marbles. P has 1/4 of the total number of marbles with Q and R. Q has 3/4 of the total number of marbles with P and R. The number of marbles with R is. P, Q மற்றும் R ஆகிய மூவரிடமும் மொத்தமாக 210 கோலிக்குண்டுகள் உள்ளன. அவற்றில் Q மற்றும் R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகள் 4/1 பங்கு P இடமும், P மற்றும் R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 4/3 பங்கு Q இடமும் உள்ளன. R இடம் உள்ள குண்டுகளின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத எடுத்து நமக்கு தெரிஞ்சால் புரியிற ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஓகேவா? P + Q + R மூணு பேர்த்துக்கிட்டே மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 210 மார்பிள்ஸ் இருக்குது. P கிட்ட மட்டும் எவ்வளோ இருக்குது? 1/4 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வித் Q and R. டோட்டல்னால் ப்ளஸ் போட்டுப்போம். Q கிட்ட எவ்வளோ இருக்குது? 3/4 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வித் P and R. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? R கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணி எழுதுவோம். இது அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதணும்னா க்ராஸ் மல்டிபிள் ஆகும். 4P is equal to Q plus R. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே 4Q is equal to 3P plus 3Rனு மாறிடும். இதை கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போது இந்த Q plus R மட்டும்தான் வந்துட்டு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த Q plus Rக்கு பதிலாக இந்த 4Pயை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. அப்போ P plus Q plus Rக்கு பதிலாக நான் 4P சப்ஸ்டியூட் பண்ணோன்னா P plus 4P is equal to 210, 5P is equal to 210. இப்போ Pயோட வேல்யூ 210 divided by 5 42. Pயோட வேல்யூ 42 கிடச்சிருச்சா? இப்போ நமக்கு எது வேணும்? ஆரோட வேல்யூ வேணும். பியும் ஆரும் ஒன்றா இருக்க ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இது ரெண்டில் இதில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி திரும்ப இங்கேருந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 × 42 வந்து 168 is equal to Q plus Rன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் P ஒரு பக்கம் Q அங்கே கொண்டு போய்ட்றோம். 3P minus 3P is equal to 3R minus 4Qன்னு இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா சாப்பிட்டே கூட எழுதுவோம், கன்ஃபியூஷன் வேண்டாம். 4Q, இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம்னா 4Q is equal to 3 × 42, அதாவது Pயோட வேல்யூ 42 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 4 12. ஓகே. ப்ளஸ் 3R, அந்த 3Rோட வேல்யூ நமக்கு தெரியாது, இது அப்படியே வச்சுருக்கோம். இந்த 2 தான் இப்படி மாற்றிருக்கோம், 3 தான் இப்படி மாற்றிருக்கோம்.
இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ வேணும். ஸோ க்யூவை கேன்சல் பண்ணணும். ஓகேவா? இப்போ க்யூவெல்லாம் ஒரு பக்கம் ஆரில் ஒரு பக்கம் வர மாதிரி எழுதிக்கலாம். இதை நான் எரேஸ் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க முன்னாடியே. q plus r is equal to 168 இருக்குது. இங்கே 126 ப்ளஸ் 126 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 126 ஆகிடும். 3r அப்படியே இருக்கும். 4q ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 4q ஆகிடும். ஓகேவா? இப்போது இந்த க்யூவை கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ க்யூவை கேன்சல் பண்ணணும். இது கொஞ்சம் பெரிய சம் தான், கால்குலேஷன் நிறையா வர மாதிரி தான் இருக்கும். பட் லைக் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. ஓகேவா? இப்போது இந்த 2 க்யூவும் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிரும்ல. ஆனால் இங்கே 4q இருக்குது, இங்கே q இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா இந்த q வந்து எனக்கு 4ஆக மாறும். 4 கூட மல்டிபிள் பண்ணணும். ஆனால் இங்கே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது வெறும் ஒரு டேர்ம் கூட மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவுமே மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போது இது எப்படி நான் எழுதலாம்னா 4 into q ப்ளஸ் 4 into r is equal to 168 கூட 4 மல்டிபிள் பண்ணோம்னா 4 8s are 32, 4 6 are 24, 4 1s are 4, 6 72 வரும். இங்கே கீழே மைனஸ் 4q ப்ளஸ் 3r மைனஸ் 126 இருக்குது. இப்போ ப்ளஸ் 4q மைனஸ் 4q கேன்சல் ஆகிடும். இது 7r ஆகிடும். இப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். இது 6 ஆகிடும், இது 12 ஆகிடும். 12ல் 6 போயிடுச்சுன்னா 6, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, அண்டு 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 546. இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கும். 7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 7 8s are 56, ஸோ 7 7s are 49. இங்கே 7 வந்தோடனே இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிரும். பேலன்ஸ் 5 6, 7 8s are 56. ஸோ ஆரோட வேல்யூ 78. இது நீங்கள் இப்போ தான் போட்டாகும், வேறு லைக் வேறு மெத்தட் இல்லை. பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி கியூவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து the ratio of expenditure and savings in a family is 5:3. if the expenditure is 3500, what is the savings னு கேட்குறாங்க. ஓகேவா? நான் முன்னாடி பர்சன்டேஜ் பார்க்கும்போது சொல்லி கொடுத்துருந்தேன். இன்கம்னாலே எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் இது ரெண்டில் தான் வரும். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? சேமிப்பு மற்றும் செலவின் விகிதம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? சேவிங்ஸ் கேட்குறாங்க. இப்போது இந்த சம் பாருங்கள். 5 பார்ட் வந்து 3500. இந்த சம்மை நீங்கள் இந்த ரேஷியோ மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா இல்லை பர்சன்டேஜ் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். மெத்தட்னால் அந்த ஃபார்மேட் மட்டும் சொல்கிறேன் நான். இது நம்ம யூஸ்வலாக நார்மலாக ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணால் என்ன பண்ணியிருப்போம்னா 5 + 3 7, சாரி 8. 8ல் 5 பார்ட். ஓகேவா? மொத்தமாக 8ல் 5 பார்ட்டுங்கிறது 3500. எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. 5 பார்ட்டுங்கிறது 3500, இல்லைனா 5xன்னு வச்சுப்போம். 5xங்கிறது 3500னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 700ஆக இருக்கும். இப்போ இதை வந்து 3 கூட மல்டிபிள் பண்ணோன்னா 2000 3 into 700 is equal to 2100னு கிடச்சிரும். இதே சம்மை இப்படியும் போடலாம். 5 பார்ட் 3500னா 3 பார்ட் எவ்வளோன்னு தெரியணும். பர்சன்டேஜில் போடுவோம்ல, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், இதை வச்சு டிவைட் பண்ணுவோம். அந்த மாதிரி. அப்போது 2100 இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். டிபெண்ட்ஸ், லைக் சம் டிபெண்ட்ஸ். அது மாதிரி ஈஸியாக இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 10 பார்ட் வந்து இதுனா அப்போது இன்னொரு வேல்யூ கொடுத்து அது என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். In a village of 1,21,000 people, the ratio of men to women is 6:5. Find the number of men in the village-னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணலாம்? 1,21,000 into 6 டிவைட் பை இது ரெண்டும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் பாருங்கள், 11 ஸ்கொயர். இப்போ 11 சார், மீதி 3 0 இருக்குது. மல்டிபிள் பண்ணோன்னா 66,000. அடுத்து மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி, 2 பேர்த்தோட இன்கம் பேசுகிறாங்க இங்கே. ஓகேவா? ஆர் இந்த ரேஷியோ
3:4. And their monthly expenditures, இது income, இது expenditures are in the ratio 5:7. If each saves 5,000, savings எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. Find the monthly income of A and Bன்னு கேட்குறாங்க. ஓகேவா, சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா, அதை நான் எரேஸ் பண்ணிடுறோம். இப்போ ஏபி அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்கமோட ரேஷியோ, இது எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ. ஸோ ஏவோட இன்கம்க்கு வந்து நம்ம என்ன வேரியபிள் வைக்கிறோம்னா எக்ஸ்ன்னு வைக்கிறோம். சாரி, இன்கமுக்கு 3x 4xன்னு வைக்கிறோம், எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒய்ன்னு வைக்கிறோம். ஓகேவா, இதை எரேஸ் பண்ணுறேன், நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது 3x 4y 3x 4x 5y 7y, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் தானே 5,000 கிடைக்கும்னு பார்த்தோம். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்ல, 3x minus 5y is equal to 5,000. அதே மாதிரி 4x minus 7y is equal to 5,000. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இன்கம் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இன்கம்னா எக்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஒய் கேன்சல் பண்ணலாம்ல, முன்னாடி ஈக்குவேஷனில் பார்த்த மாதிரி. இது ரெண்டையும் சேம் நம்பராக மாற்றிட்டோன்னா கேன்சல் பண்ணிடலாம் ஒய்யை. அப்போ 5 7 ரெண்டுமே ப்ரைம் நம்பர். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 35 வருது. இப்போ இது ரெண்டையுமே 35 வையாக மாற்றிட்டா இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிபிள் பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 7 3s are 21x minus 7 5s are 35y, 7 5s are 35. அடுத்து 5ஆல் பண்ணுறோம். 5 4s are 20 minus 5 7s are 35 is equal to 5 5s are 25,000. சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா கீழே இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் மாறும். அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே 35ல் 25 போயிடுச்சுன்னா 10,000 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 10,000னா இன்கம் என்ன ரேஷியோவில் இருக்குது, 3:4 ரேஷியோவில் இருக்குது. அப்போ 3 × 10,000 30,000, 4 × 10,000 40,000. ஓகேவா, இன்னொரு சின்ன டிப் தரேன். இப்போது இந்த கொஷின் ஃபுல்லாக படிச்சிங்க, இப்போ சால்வ் பண்ண தெரியும். இன்னும் ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் எப்படி இந்த சம் போட்டுக்கிட்டோன்னா, இன்கமோட ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க, 3:4ன்னு கொடுத்துட்டாங்க. கொஷினில் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனில் இருக்கிறதும் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பாருங்கள். ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 3:4, 4:3, 5:7, 4:5 இருக்கும். இன்கம் 3:4 ரேஷியோவில் இருக்குன்னா அப்போ அந்த அமௌண்ட்டு 3:4 ரேஷியோவில் தான் இருக்கும். இதிலே கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களுக்கு கான்செப்ட் தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இது வந்து ஷார்ட்கட். அடுத்து ஃபைண்ட் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் டு 4/9 இஸ் ஈக்குவல் டு 3/11 இஸ் டு 5/33. இப்போ இதை கொடுத்துருக்கிறத நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் எழுதுவோம். x/4/9 இஸ் ஈக்குவல் டு 3/11 ஹோல் டிவைட் பை 5/33. ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா 9x/4 is equal to 3/11 into ரெசிப்ரோகேட் ஆகும் 33/5ன்னு வரும். ஓகேவா, இப்போது இது வந்து டைரெக்டாக தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? 3 1s are 3, 3 3s are 9, 3 11s are 33, 11 11 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் இருக்க 4 மேலே போய்டும் by 5, 4/5 தான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறத ஃப்ராக்ஷனில் எழுதியாச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறத ஃப்ராக்ஷனில் எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறமா ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டருக்குள்ள ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கிறனால அதை ரெசிப்ரிகேட் பண்ணி எல்லா இடத்துலையும் எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ சம்ஸ் போதும். இது எல்லாமே இன்னொரு 20 to 25 சம்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். இன்னும் ரொம்ப லென்த்தாக போகும். இதுவே ஆல்ரெடி 1 hour, அரௌண்ட் 1 hour வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 2 daysல நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், இது ரிலேட்டட் சம் சால்வ் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை எதாவது மெத்தட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி தரணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது என்னென்னு பார்த்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ.